வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிரிழந்த 4 மீனவர்களின் சடலங்களும் தங்காலை துறைமுகத்தை வந்தடைந்தது. கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு 3 மாதங்களுக்கு விடுமுறை. ரணில் பொதுஜன பெரமுனவில் இணைந்தால் வேட்புமனு வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம். இலங்கையைச் சேர்ந்த 2 வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி. கொழும்பில் 67வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மாணவர்கள் 2 உயிரிழப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சண்முகம் குகதாசன் நியமனம். லயன் குடியிருப்பொன்றில் தீ விபத்து, 2 உயிரிழப்பு. இனி வருவது விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாடாளுமன்றம் கூடிய வேளை எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்லாவினால் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு விடுமுறைக்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இன்று முதல் 3 மாதங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு அவர் முன்மொழிந்தார். இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் வழிமொழிந்தார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கற்கும் மாணவனின் தலையில் ஆசிரியர் தாக்கியதால் பாடசாலை செல்வதற்கு மாணவன் மறுப்பு தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் மீது ஆசிரியர் தலையில் தாக்கியுள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவன் பாடசாலை செல்வதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் சம்பவத்துடன் தொடர்புபட்ட ஆசிரியருடன் பெற்றோர் சந்திப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதிபர் குறித்த ஆசிரியருடன் தாம் பேசுவதாக தெரிவித்ததாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தமது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த ஆசிரியர் தம்முடன் கலந்துரையாடாத நிலையில் விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்திய நிலையில் போலீசார் நேற்றைய தினம் குறித்த மாணவனையும் பெற்றோரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துள்ளனர். இதன்போது குறித்த மாணவனை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியதாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவனும் மாணவி மாடியிலிருந்து வீழ்ந்து உயிரை மாய்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கொம்பனி வீதியில் உள்ள சொகுசு குடியிருப்பு கட்டிடத்தின் 67வது மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு குருத்துவத்தையில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவனும் மாணவியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் வெள்ளவத்தை மற்றும் கலனை பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரை மாய்த்துக் கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை பொத்துவில் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இஸ்ரேலிய நாட்டு பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 23 வயதுடைய இஸ்ரேலிய பிரஜை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் ஒன்றும் உளவு இயந்திரம் ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின்போது மோட்டார் சைக்கிளை சென்ற இஸ்ரேலிய பிரஜை படுகாயமடைந்துள்ள நிலையில் பொத்துவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். உயிரிழந்தவரது சடலம் பொத்துவில் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொத்துவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டினுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வடமேல் மாகாணத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும். உபா மாகாணத்திலும் மம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
யாழ்ப்பாணம் குரேட்டவானிலிருந்து நைனாதீவுக்கு பொருட்கள் ஏற்றிச் சென்ற படகொன்று கவிழ்ந்ததில் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குரேட்டவானுக்கும் நைனாதீவுக்கும் இடையில் பொருட்கள் ஏற்றி இறக்கலில் ஈடுபட்ட படகு ஒன்று 4 தொழிலாளர்களுடன் நேற்று நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது. இதனால் படகில் பயணித்த 4 கடலில் வீழ்ந்தனர். அவர்கள் கரை நோக்கி நீந்திய வேளை கிராம மக்கள் உதவியுடன் 3 மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன்போது உயிரிழந்தவரின் சடலம் புங்குடுதீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பில் ஓர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசு துறையின் நியமனம் வழங்க கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தினை நேற்று திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளில் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நியாயத்தை வழங்க உள்ளிட்ட பல வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநர் செயலக முற்றலில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் செயலகத்தில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். கடலில் மிதந்து போத்தலில் இருந்து திரவத்தை குடித்து உயிரிழந்த மீனவர்களின் சடலங்களையும் ஏற்றிச் சென்ற மீன்பிடி கப்பல் இன்று தங்காலை மீன்பிடி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இதேவேளை தங்காலை நீதவான் அங்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் வரை மீனவர்களின் சடலங்கள் கப்பலில் இருக்கும் எனவும் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி பொதுஜன பெரமுன கட்சியில் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜனாதிபதி வேட்புமனு வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தாம் குறிப்பிட்ட ஒருவரை முன்வைக்கவில்லை எனவும் எந்த நேரத்திலும் சரியான நபரை முன்வைக்கலாம் எனவும் தமது கட்சி மொட்டு சின்னத்திலே வேட்பாளரை முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரா சம்பந்தனின் மறைவால் வெற்றிடமாகிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த ஆணைக்குழுவினால் இது தொடர்பான வர்த்தகமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. திருகோணமலை தேர்தல் தொகுதியின் 9வது நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் தெரிவு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சண்முகம் குகதாசன் போட்டியிட்டிருந்தார். மேலும் அவர் பொது தேர்தலில் அவர் 16,770 வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எட்டியந்தோட்டை வனவத்தை பகுதியில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் பரவிய தீயினால் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 1 மணியளவில் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் 55 மற்றும் 60 வயது மதிக்கத்தக்க தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் தீ விபத்தினால் 5 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதுடன் வீடுகளில் இருந்த பொருட்களும் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. மேலும் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் எட்டியாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தெகிவளை தேசிய மிருக காட்சிச்சாலையை இன்று இலவசமாக பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வாய்ப்பு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெகிவளை தேசிய மிருக காட்சிச்சாலையின் 88வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 62 ஏக்கர் நிலப்பரப்பில் விசாலமான மிருக காட்சிச்சாலையான 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி அரசாங்கத்தினால் கையளிக்கப்பட்டுள்ளது. தெகிவளை தேசிய மிருக காட்சிச்சாலையில் 220க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விலங்கினங்கள் கண்காட்சிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக மட்டும் பதிவு செய்த 1 மில்லியனுக்கு அதிகமான மக்களின் வரி கோப்புகளை தற்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் திறந்துள்ளது. இவ்வாறு திறக்கப்பட்ட கோப்புகளில் உள்ளவர்கள் உடனடியாக வரி செலுத்துமாறு திணைக்களம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. எந்த குழுவில் ஏற்கனவே சம்பளத்தில் இருந்து வரி செலுத்துபவர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் ஈட்டுபவர்களும் வேறு எந்த வருமானமும் பெறாதவர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பதிவு செய்துள்ள 1 மில்லியனுக்கு அதிகமான மக்களுக்கான வரி கோப்புகளை தங்கள் வரி இலக்கங்களை அடைவதற்காக உள்நாட்டு வருவாய் திணைக்களம் திறந்து வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தனது வரி இலக்குகளை அடைவதே நோக்கமாக கொண்டு வரி செலுத்துவோர் அடையாள எண்ணில் பதிவு செய்த 1 மில்லியனுக்கு அதிகமான மக்களின் வரி கோப்புகள் திறந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரி செலுத்துவோரை அடையாளம் காண மட்டும் வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்படும் என இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த
இலக்கம் பெற்ற அனைவரும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இலக்கம் பெற்ற அனைவரும் உரிய வரியை செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கடிதம் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பியுள்ளது. கம்பக பியகம சுதந்திர வர்த்தக வலயத்தில் பணியாற்றிய பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பெண்ணின் சடலம் வியகம போலீசாரால் 2 மாடி கட்டிடத்தின் மேல் மாடியில் உள்ள அறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணுடன் வீட்டில் ஒன்றாக தங்கியிருந்த நபரினால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. வலயத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய 29 வயதான லட்சுமி மதுசிகா என்பவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் கொஸ்கொட கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 29ஆம் தேதி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அந்த நபர் கழுத்தை எடுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கொஸ்கொட போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது அவர் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியதுடன் கொஸ்கொட போலீசார் இது தொடர்பில் வியகம போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் குறித்த நேரத்தில் அவர் சில இரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சந்தேகநபர் நிரந்தர தொழில் இல்லாதவர் எனவும் 32 வயதான எல்பிடி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வியகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாங்குளம் A9 வீதியில் கிழவன்குள பகுதியில் கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்ற வீதி விபத்தில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பனிக்கன்குளம் மாங்குளத்தை சேர்ந்த சுப்பையா சிறிதரன் வயது 41 என்ற இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதியின் கிழவன்குளம் பகுதியில் கடந்த 28ஆம் தேதி பிற்பகல் 1 மணியளவில் டிப்பர் வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளில் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான விசாரணைகளை மாங்குள போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி வவுனியா மாவட்டத்தில் பல பாடசாலைகளிலும் பாடசாலை நேரத்தின் பின்னரும் அதிபர் ஆசிரியர்களுடன் இணைந்து பெற்றோரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பாடசாலைகளுக்கு முன்பாக பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் முன்னெடுத்துள்ளனர். இதன்போது வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயம், இலங்கை திருச்சபை தமிழ் கலவன் பாடசாலை, விபுலானந்தா கல்லூரி, புதுக்குளம் மகா வித்தியாலயம் இவற்றுக்கு முன்னால் பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அண்மையில் ஆசிரியர் மற்றும் மதுவிர் சங்கத்தினரால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நேதாரை பிரயோகம் என்பன மேற்கொள்ளப்பட்டமையை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டித்துள்ளனர். இனி வரும்போது இந்திய செய்திகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று இடம்பெற்ற மத நிகழ்ச்சியொன்றில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக இறந்தோரின் எண்ணிக்கை இதுவரை 116 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் கத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ட்ராய் கிராமத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் போலேபாபா என்ற ஜாமியார் நடத்திய சொற்பொழிவை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் இந்த நிகழ்வு நிறைவடைந்ததை அடுத்து மக்கள் போலேபாபா அமர்ந்திருந்த காலடி வண்டி எடுக்க முயன்றுள்ளனர். மேலும் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கும் போதே சனி நெரிசலினால் ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழ ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்த மக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் சிக்குண்டு பெண்கள் சிறார்கள் உட்பட 116 பேர் இதுவரையான காலப்பகுதியில் உயிரிழந்துள்ளார்கள் என்றும் குறித்த பிரதேசத்தில் இருக்கும் வைத்தியசாலையில் ஒரு மருத்துவர சிகிச்சை அளிக்க இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன. இனி வருவது உலகச் செய்திகள். காசா நகரின் அல் ஜலார் தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய மன்னரின் தங்கியான இளவரசியான் கனடாவில் நடைபெறவிருந்த தேசிய போர் நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாததற்காக வருத்தம் தெரிவித்துக் கொண்டுள்ளார். போரின் போது வட பிரான்சில் இருந்த கனேடிய வீரர் ஒருவரின் உடலை கனடாவுக்கு கொண்டு வரும் அந்த நிகழ்ச்சியில் இளவரசியான் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. இளவரசி குதிரையொன்றினால் தாக்கப்பட்டதால் காயமடைந்ததை தொடர்ந்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இளவரசியான் ஓய்வெடுக்க வேண்டியிருந்ததால் அவர் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரால் கனடா செல்ல
செல்ல முடியாத நிலை ஏற்படவே அவர் கனடா மக்களுக்கு அனுப்பிய செய்தியை கவர்னர் ஜெனரல் வாசித்துள்ளார். குறித்த செய்தியில் 2016ஆம் ஆண்டுதான் கனடாவில் தேசிய போர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்துள்ள இளவரசியார் இம்முறை தன்னால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாததற்கான வருத்தம் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழ் பிரதான செய்தி அறிக்கையோடு.